ஹரித்வார மங்கலம்னு சொல்லக்கூடிய இந்த அலங்காரவல்லியம்பிகா சமய பாதாளேஸ்வர சுவாமி ஆலயம் 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. சூரிய உதயத்தும் பொழுது காலம்பர தரிசனம் பண்ண வேண்டியது திருக்கருகாவூர் கர்ப்பரட்சாம்பிகை. 2ஆம் கால பூஜைன்னு சொல்லக்கூடியது அபலிவநல்லூர் சாட்சிநாத சுவாமி. உச்சிகால பூஜைன்னு சொல்லக்கூடிய இந்த ஹரித்வாரமங்கலம் அலங்காரவல்லியம்பிகா சமேத பாதாளேஸ்வரர் உச்சிகால பூஜைக்குரிய ஸ்தலம். சாயரட்ச ஆலங்குடி ஆபாஸ் சகாயேஸ்வரர் கோவில். இரவு அர்த்தஜாம பூஜை திருக்கொள்ளம்புதூர். இந்த 5 ஒரே லைனில் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு பஞ்சாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய 5 வகையான பூஜா காலங்கள்லையும் தரிசனம் பண்ணுறதுக்காக உரிய ஸ்தலங்கள். கர்ப்பரட்சாம்பிகை முல்லை விடநாதருங்கிறதுக்கு அந்த முல்லை புஷ்பமும் முல்லை பத்திரமும் தான் அந்த திருக்கருகாவூர் சுவாமிக்கு ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்குது. அவளிவநல்லூர்னு சொல்லினாக்க பாதிரி வனம், அந்த பாதிரி வனம் தான் அந்த புஷ்பம் அங்கே அவளிவநல்லூருக்கு. அவள் இல்லை இவள் இன்னும் சாட்சி கொடுத்ததுனால சாட்சிநாத சுவாமின்னு பேர். ஹரித்வாரமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் உச்சிகால பூஜைக்குரிய ஸ்தலம் தான் இது. திருமண காட்சிக்கு ஸ்தலம், கல்யாண காட்சி. 2ம் கிழக்கு முகமாக, சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதி 2மே கிழக்கு முகமாக இருக்கக்கூடியது. மகாவிஷ்ணு தன்னுடைய சகோதரி பார்வதியுடைய கல்யாணத்துக்காக சிவனை அழைக்கிறதுக்காக சிவனுடைய இடத்துக்கு வரார். சிவன் பூமிக்குள் ஒளிந்துக்கிறார். அப்போ ஒளிஞ்சிருக்கும்போது மகாவிஷ்ணு தன்னுடைய ஞான திருஷ்டினால இவரை அழைச்சிட்டு வரத்துக்காக பூமியில் பன்றி அவதாரமாக இந்த ஒரு ரவுண்டாக ஒரு அடையாளம் காமிச்சிருக்கேன். அந்த இடத்தின் வழியாக தொலைச்சிண்டு கற்பூரம். அந்த சிவனுடைய இடது பக்கத்தில் ரவுண்டாக ஒரு அடையாளம் இருக்கும். அந்த இடத்தின் வழியாக மகாவிஷ்ணு பூமியில் போய் சிவபெருமான மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு வாங்குவோன்னு சொல்லி பூமியில் மங்களகரமான கல்யாணம் நடக்கிறது வாங்குவோன்னு அழைக்கிறதுக்கு போகிறார். அப்போ மகாவிஷ்ணுவை பார்த்துட்டு நீ ஏன் வந்தே அப்படின்னு சொல்லி அந்த பன்றி அவதாரம் மூஞ்சியை புட்டு இடுப்பில் வச்சுன்னு நீ போ அப்படின்னு மகாவிஷ்ணு அந்தண்ட போய் சொல்லும் பொழுது அந்த மகாவிஷ்ணுவுக்கு அந்தண்ட ஒரு சின்ன சன்னதி இருக்கிறது. பூமியில் வந்தோடனே மங்களகரமான கல்யாணம் நடக்கிறது. ஹரிங்கிறவர் துவாரம் போட்டு போய் சிவனை அழைச்சிட்டு மங்களகரமான கல்யாணம் ஆனதுனால ஹரித்வார மங்கலம் அப்படிங்கிற காரண பெயராகவும் இருக்குது. இது உச்சிகால பூஜைக்குரிய ஸ்தலம். 2மே கிழக்கு முகமாக உள்ள தோற்றங்கள். வன்னி மரம்னு சொல்லக்கூடிய மரம் இங்கே இருக்குது. அதுதான் இங்கே விருட்சம், ஸ்தல விருட்சம். இது ஹரித்வாரமங்கலத்தை பொறுத்த வரைக்கும். அம்பாள் துர்காம்சம். ஹரித்வாரமங்கலம் சோங்கோலில் போய் பிரகாரத்தை சுற்றி பார்த்தேன்னா லிங்கோத்பவர் இருக்கும், விநாயகர் இருக்கும், முருகன் சன்னதி, மகாலட்சுமி சன்னதியெல்லாம் இருக்குது. பிரம்மா சன்னதியும் இருக்குது, சண்டிகேஸ்வரன் இருக்குது. துர்கை இல்லை. அந்த துர்காம்சம் அம்பாள். அந்த துர்காம்சம் அம்பாள் கல்யாணம் ஆகி போய் வளகாப்பு சீமந்தம்னு நடக்கிற பட்சத்தில் இந்த அம்பாளை நினச்சி ஒரு 2-3 வளவியை 4 வளவியை எடுத்து வச்சுட்டு வளகாப்பு சீமந்தம் பண்ணி குழந்தைகள்லாம் பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையை எடுத்துட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தைய எடுத்துன்னு அந்த வளவியை எடுத்து பிரார்த்தனையை செலுத்திட்டு போகிறாங்க. அந்த துர்காம்சத்தினுடைய அமைப்பு. ஆக கல்யாண காட்சி உள்ளது ஹரித்வாரமங்கலம். இதை விட்டால் அடுத்தபடி ஆலங்குடி தான். சாயரட்ச
दक्षिण देशोद्भवाय नमः ऋषभध्वजाय उत्तिघे गणेशाय दिव्य तन्नो गुरु प्रचोदयात् गुरुवे परमेश्वर गुरुमूर्ति नमः